தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. திருத்துதர் பணிகள் 1 அதிகாரம் 8 சொல்வதைப் போல, தூய ஆவியானவர் உங்களிடம் வரும் பொழுது கடவுளுடைய வல்லமையை பெறுவீர்கள். கடவுள் நமக்கு வல்லமையை தருகிறார். வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானதும் பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே. நன்றி இயேசப்பா. 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்வதைப் போல் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்வோம். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி. ஏனென்றால் அவர் நமக்கு உயிரை கொடுத்தார். எப்படி உயிரை கொடுத்தார்? திருப்பாடல் 3:5 வாசித்து பாருங்கள். நான் படுத்துறங்கினேன், பின்னர் விழித்தெழுந்தேன், ஏனெனில் ஆண்டவர் எனக்கு ஆதரவு. இன்னைக்கு நான் கண் முழிச்சதே அவருடைய கிருபைதான்னு சொல்லி நன்றி சொல்வோம். என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்தார். எபேசியர் 1:7 சொல்வதைப் போல் கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் மீட்படைகிறோம். நம் குற்றங்களிலிருந்து மன்னிப்பு பெறுகிறோம். அவருடைய சிலுவையில் நம்முடைய பாவங்களை தீர்த்தார். நன்றி சொல்வோம். நம்முடைய கூடவே இருக்கிறார். நன்றி சொல்லுவோம். மத்தேயு 28:20 சொல்வதைப் போல, இதோ உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். தனியாக விடலை, கைவிடலைப்பா. நன்றி சொல்லு ஏசப்பா. நான் நன்றி சொல்ல வார்த்தை போதாதாண்டவரே.
சங்கீதம் 116:12 வாசிப்பதை போல ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? என்ன கைமாறு செய்வேன்? என் உயிரை காலையில் கொடுத்தீரே, என்னை தட்டி எழுப்பினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய இரத்தத்தினால் என் பாவங்களை எல்லாம் கழுவினீரே, உமக்கு நன்றி அப்பா. என்னை மீட்டெடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. என் கூடவே இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் உள்ளம், உயிர், ஆவி எல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. நான் நன்றி உள்ளவன் ஆண்டவரே. எசப்பா, நீங்கள் என்ன கைவிடலை. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். எப்போதும் நன்றி. லேலுயா சொல்லி நன்றி. நன்றி எசப்பான்னு சொல்லி நன்றி சொல்கிற இதயத்தில் தேவன் வாசம் பண்ணுறாருன்றதை விசுவாசிப்போம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் தூய ஆவியினால் நான் நிறைஞ்சிருக்கிறேன்னா என்னுடைய பயம் போச்சு, என் வல்லமை போயிடும், கனி வந்துடும், ஐக்கியம் வந்துடும், நான் இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பேன் என்று தினமும் கேளுங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. நிரப்பு ஒரு தடவை மட்டுமல்ல, தினமும் என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. நான் ஆவியானவராக நிறைஞ்சிருக்கணும். என் பயம் போச்சா? ஒற்றுமை இருக்கா? நான் இயேசுக்கு சாட்சியாக இருக்கிறேன்னா வல்லமை தாங்கப்பா. இதோ ஒவ்வொரு நாளும் நீர் என்னோடு பேசுகிறேன். எபேசியர் 5:18 படி நான் உம்மால் நிரப்பப்பட நாட்டுவேன். என் குடம் காலியாக இருக்குதப்பா, நீங்கள் நிரப்புங்கப்பா. திருத்தூதர் பணிகள் 2:4 போல நீர் என்மேல் வந்து அமர மாட்டவர். என் மீது உடைய பிரகாசத்தில் நீர் இறங்க மாட்டவர். என்னுடைய பயத்தை எடுத்து போடுங்கப்பா. என் நாவுக்கு நெருப்ப கொடுங்கப்பா. என் வாழ்க்கையில் நான் கனி கொடுக்குற பிள்ளைய என்னை மாற்று நடவேன். நான் தாகமாக இருக்கிறேன். யோவான் 7:37 சொல்வதை போல என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே. விசுவாசத்தோடு கேட்குறப்பா. யோவான் 1:9 சொல்வதை போல விசுவாசத்தோடு நான் கேட்குறப்பா. லூக்கா 11:13 சொல்வதை போல கீழ்ப்படிய நான் தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. கீழ்ப்படுகிறப்பா. திருத்தூதர் பணிகள் 5:32 சொல்வதை போல ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக என்னை மாற்றுங்கப்பா. திருத்தூதர் பணிகள் 1:8 வாசிப்பதை போல வல்லமையை தாங்கப்பா. சாட்சியை வாழ வைங்க ஆண்டவரே. நான் நாவியினால் ஒவ்வொரு நாளும் நிறைஞ்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட இதயத்தை எனக்கு தாங்கப்பா. அப்போஸ்தலர்கள் 5:32 சொல்வதை போல தமக்கு கீழ்ப்படிவோருக்கு கடவுள் அருளும் தூய ஆவி நன்ன சொன்னார். ஆவியானவர் சொன்னது செய், நிறுத்துனா நிறுத்து. அதான் கீழ்ப்படிது. தமக்கு கீழ்ப்படிபவருக்கு கடவுள் அருளும் தூய ஆவி. ஆவியானவர் சொல்வதை மட்டும் செய்யும். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அன்னை மரியாள் சொன்னதை போல் அவர் சொல்வதையெல்லாம் செய்யும். ஆவியானவர் சொல்வதையெல்லாம் செய்யும். நிறுத்துனா நிறுத்துங்க. விசுவாசத்தோடு கேட்கணும். லூக்கா 11:13 சொல்வதை போல விண்ணக தந்தையிடம் தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி. அப்பா, ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா. என்னை நிரப்புங்கப்பா. நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்துவார். குப்பையாக இருக்கிற என் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்க ஆண்டவரே. இதோ தாகமாக இருக்கிற ஆண்டவரே. யோவான் நற்செய்தி 7:37-38 வாசிப்பதை போல தாகமாக எடுத்தார். யாருக்காவது தாகம் எடுத்தால் என்னிடம் வரட்டும், அவருக்குள்ளிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாக பாயும் என்று சொல்லி இதோ நான் தாகமாக இருக்கிறேன் ஆண்டவரே. நிறைவு பெறும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நான் உம்முடைய சமூகத்தில் இதோ திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 44 வரை உள்ள வசனங்களை வாசிக்க முடியும். திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஒன்றாயிருந்தார்கள்.
அடையாளம் என்ன? ஒரு மனப்பாடு, ஒற்றுமை. திருத்தூதர் பணிகள் 4:32 சொல்வதைப் போல நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தார்கள். நம்பிக்கை கொண்ட மக்கள் தாராள குணமுடையவர்களாக இருந்தார்கள். நம்முடைய உடைமைகளை சொத்துக்களை விற்று தேவைக்கேற்ப பங்களித்து வந்தார்கள். நம்பிக்கை கொண்ட மக்கள் தினமும் ஸ்துதி எடுத்தார்கள். ஒவ்வொரு நாளும் கடவுளை போற்று வந்தார். ஆவியானவர் வந்தால் நமக்குள்ள சண்டை இருக்காது, ஐக்கியம் இருக்கும். ஆவியானவர்கிட்ட கேட்போம், ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் நீர் என் மீது இறங்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் சிம்சோன் வல்லமை இருந்துச்சு, ஆனால் அவன்கிட்ட கனி இல்லை, விழுந்துட்டான். ஸ்தேவான்கிட்ட வல்லமையும் கனியும் இருந்துச்சு, கல்லெறியப்பட்டும் தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொன்னான். ஸ்தேவானை போல திருத்தூதர் பணிகள் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலே வாசிக்கணும். வல்லமை இல்லாமல் கனி இருக்காது, கனி இல்லாமல் வல்லமை ஆபத்து என்று உணர்த்தினீரே. தூயாவின் கனியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை எங்களுக்குள்ளே நிரம்பட்டு ஆண்டவரே. நிறைவான ஆவியார் வரும் பொழுது கனி வரும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. கலாத்தியர் 5:22-23 வாசிக்கிற ஆண்டவரே. தூய ஆவியானவர்களோடு வரும் பொழுது அற்புதங்களை செய்யக்கூடிய நாங்கள் பாத்திரங்களாக மாறுகிறோம் ஆண்டவரே. அன்று பேதுரு அற்புதத்தை செய்தார். நாசரேத் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்று சொன்னார். சப்பாத்தி குதித்தான், குதித்து நடந்தான். ஆவியானவருடைய நிறைவு அற்புத வாழ்க்கையாக இருந்தது. பேதுருடைய போதனையை கேட்டு அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரே பிரசங்கம், 3000 ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்துகிறார்கள். நம்முடைய வார்த்தை வல்லமையாக இருக்கிறதப்பா. திருத்தூதர் பணிகள் 2:37 வாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற பயம் போட்டாண்டவரே. கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே கொடுத்திருக்கிறார். பேதுரு கோழையாக இருந்த பொழுது, ஆனால் ஆவியாளர் வந்ததும் 3000 பேருக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணுறார். உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் நாம் அவருடைய சமூகத்தில் தூய ஆவியாளர் வரும் பொழுது கடவுளுடைய வல்லமை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் ஆவியானவரால் நிறைந்தவராக இருப்போம். திருத்தூதர் பணிகள் 4:31 வாசிக்கும் பொழுது அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளின் வார்த்தையை துணிவுடன் எடுத்துரைத்தார். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படும்போது நிறைவு, வல்லமை, துணிவு, கனி எல்லாம் வரும். தூய ஆவியானவர் உன்னுள்ள இருக்கிறது ரட்சிப்பு. ஆவியானவர் உன்னை ஆளுறது நிறைவு. ரட்சிப்பும் நிறைவும் நம்மிடத்திலே வர ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? 1 கொரிந்தியர் 3:16 வாசிப்பதைப் போல நீங்கள் கடவுளின் கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி ஆவியானவர் ஆட்கொள்ளப்படுவோம். எபேசியர் 5:18 சொல்வதைப் போல திராட்சை மதிவில் மயங்க வேண்டாம், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் என்று சொல்லி மைய வசனம் என்ன? திருத்தூதர் பணிகள் 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது திடீரென்று வானத்திலிருந்து பேரிரைச்சல் போன்ற ஒரு முழக்கம், பேரிரைச்சல் போன்ற ஒரு முழக்கம், நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் அவர்களுக்கு மேல் இறங்கி ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தன. அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் நிறைவான ஆவியானவர் வரும் பொழுது குறைவுகள் மாறும். நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே
சொல்லி நானும் என் வீடும் என் வீட்டாரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆவியானவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கின்ற வெறுப்பும் கோபமும் அனைத்தையும் நீர் மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய குறைவை நீர் நீக்குவதற்காக நன்றி. உம்மில் வாழ எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.